வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் குறைஞ்சிட்டே வருதுன்னு தான் சொல்லணும். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கை குழந்தைய கூட பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போகிற அளவுக்கு அந்யோன்யமோ அனுசரணையும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்குள்ளேயே தொட்டதுக்கெல்லாம் குற்றம் சாட்டுற சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சொந்தக்காரங்க தான். இருந்தாலும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சரம் மாறிய குற்றம் சுமத்துறாங்க. இவங்க கிட்ட பேசி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட பேச வந்திருக்கிற ஒரு பெண் ஒரு வித்தியாசமான பிரச்சனையை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. இது அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைனால இவங்க குடும்பத்தில் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்றதை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. என்னென்னு கேட்போம். வணக்கம்மா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர்? ஹஸ்பண்ட், 2 பசங்க, நான். உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமான குடும்பம். அப்புறம் என்ன? பக்கத்துல நாத்தனார் வீடுனால எனக்கு பிரச்சனை. உங்க நாத்தனார்னால? பக்கத்து வீட்டுல இருக்காங்க? பக்கத்து வீட்டுல நடுவுல தான் ஒரு செவர் இருக்கும். பக்கத்துல எங்க நாத்தனாரு. ஆக்சுவலா அது வந்து எங்க மச்சனனுக்கு ரூம். அது எனக்கு எங்க மச்சனனுக்கும் ஒரு ரூம். இது வந்து அவங்க வீட்டுக்காரர் இல்லாதனால இவங்க வந்து இங்க தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு 4 பசங்க. அந்த 4 பசங்களும் வந்து இவங்க கூட தான் இருக்கிறதுனால எங்கள் மச்சனை ஹேண்டிகேப்னால இவங்க வந்து இவங்களுக்கு துணி துவைச்சி போட்டுட்டு சாப்பாடு செஞ்சு போட்டுக்கிறதுனால அவங்க அங்கே இருக்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன அப்படின்னா, அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்றாங்க, நாங்கள் சமைச்சு நாங்கள் சாப்பிட்றோம். நல்லா பேசும்போது நல்லா பேசுவாங்க. நான் அவங்களே சண்டை போட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பேச்சு. எப்படியாச்சும் ஒரு சண்டையை வளைச்சிட்டு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க பேச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா பேசும்போதும் சரி, நல்லா பேசாத போதும் சரி, ஃபுல்லாக ட்ரிங்க் அடிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் உங்கள் நாத்தனார் ஃபுல்லாக ட்ரிங்க் அடிப்பாங்க. ஃபுல்லாக ட்ரிங்க் அடிக்கிறது உங்கள் இஷ்டம். அது எனக்கு பிரச்சனை இல்லாத இருந்தால் நல்லாயிருக்கும். வாரத்தில் நாங்கள் நைட்டு படுக்கிறது தான் அந்த வீட்டுக்குள்ளே. திங்கக்கிழமை ஒரு நாள் தான் ஃபுல் டைம் நான் வீட்டில் இருப்பேன். சரி. மற்ற டைம் எல்லாம் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன். சர்ச்சு, ஊழியம், அப்படி தான் இருப்பேன் நான். இந்த காலையிலேருந்து நைட்டு 9, 8லேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் நான் படுற கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன கஷ்டம்? இவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டாங்கன்னா அனாவசியமான வார்த்தை பேசுவாங்க. அனாவசியமான வார்த்தைன்னா காதலே கூசம். அவங்க எப்படி பேசுகிறாங்கன்னே நான் பேசக்கூடாது. அவங்க ரொம்ப அனாவசியமாக பேசுவாங்க, ரொம்ப அசிங்கமான வார்த்தை. யாரை தான் பேசுகிறாங்கன்னே தெரியாது, இஷ்டத்துக்கு பேசுவாங்க. சரி. இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அப்படி நான் நல்லா பேசின்னு இருக்கும் போது, நல்லா கொடுக்க வாங்க இருக்கும் போது போய் கேட்ட, ஏன் இந்த மாதிரி கத்தினுங்கிறீங்கன்னா, நீ சும்மா இரு, நான் அவங்கள தான் பேசுகிறேன் அப்படின்வாங்க. நான் பேச மாட்டேன் சண்டை போட்டிருந்தேன்னா அந்த நாள் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து அவள் அப்படி இவ இப்படி. நானே போய் நான் வீட்டிலேருந்து கத்துவேன், யாரை தான் நீங்கள் பேசுகிறீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னா சொல்லவே முடியாத அளவுக்கு பேசுவாங்க. அவள் வேலைக்கு போகிறாளுங்க, ஒழுக்கமாக வராளுங்களா, நம்மளை பார்த்துனா இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு
எல்லாம் திருட்டுனாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே உக்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ளே வந்து அந்த கதவை திறந்தாங்கன்னா அந்த லாக் சத்தம் கேட்டுச்சுன்னா அமைதியாக இருக்க வீடு. நான் உள்ளே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நான் வர்றதுக்கு எப்படியோ 2 ஹவர் 3 ஹவர் கூட ஆகும். போயிட்டு வந்து அந்த லாக்கை திறந்த உடனே சத்தம் கேட்டுடும். அமைதியாக இருந்த வீடு உடனே பான்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் ஊ கெட்ட வார்த்தை அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பேசிகிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் என்னால் தாங்கவும் முடியாது. உடனே கத்தி எடுத்துப்பாங்க, தகர கத்தி எடுத்து தரையை போட்டு சுரண்டுவாங்க. எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அந்த டென்ஷன் என்னால் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. ஒன்று நான் வீட்டுக்குள்ளே இருக்கணும், இல்லை சண்டை போடணும், இல்லைன்னா வீட்டை விட்டு எங்கன்னா ஓடி போய் உக்காந்துக்கணும். 2 ஹவர் 3 ஹவருக்கு எங்கன்னா யார் வீட்டிலனா கிளாஸ் எடுத்துப்பாங்க, சுரண்டுவாங்க, நல்லா சுரண்டிகிட்டே இருப்பாங்க. இதே பிரச்சனை தான் நான் 8 வருஷமாக நான் சந்திச்சுன்னு இருக்கிறேன். வருஷத்துக்கு 3 மாதம் தான் நல்லா பேசுவாங்க. அந்த 9 மாதத்துக்கு நான் படுற அவசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் நாத்தனாரை கூப்பிட்டு இப்போ பேசுகிறேன். இது வரைக்கும் நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்த பெண்மணியினுடைய நாத்தனார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க தரப்புல இருந்து இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்போம். உங்களுடைய நாத்தனார் உங்களை பற்றி சில குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. அது உண்மையா? என்ன சொன்னாங்கன்னு தெரியலீங்களே. நீங்கள் வந்து அனாவசியமாக தகாத வார்த்தைகள் எப்பயுமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கெட்ட கெட்ட வார்த்தைகள் தான் நீங்கள் பேசுகிறது. குழந்தைங்க காதுபட நாங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க சத்தம் போட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க, எங்களால் இருக்க முடியல, என்னால் இருக்க முடியல. கெட்ட கெட்ட வார்த்தைகள்னா என் மனசு கஷ்டமாக இருந்து என் பிள்ளைங்க கை விட்டு போயிட்டார் அப்படின்னா விட்டுட்டு போயிட்டார். எனக்கு 3 பொண்ணு 1 பையன். அந்த 3 பொண்ணில் 2 பிள்ளைங்க தான் எனக்கு வேலை பார்த்து அதுங்க 60 ரூபாய் 70 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குங்க. நான் சாப்பாடு செலவுக்கு வச்சுப்பேன். நான் அதுங்க என் வயசில் நான் சித்தாள் வேலைக்கு போயிட்டு ரொம்ப பாடுபட்டு எனக்கு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எல்லாம் இருக்கிறாங்க மேடம். சொந்த நாத்தனார் தம்பி பொண்டாட்டி இருக்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் ஒரு பிடி சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு போட்டது கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் சம்பாரிச்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் தொட்டு. ஆனால் சின்ன கடைக்கு அனுப்புனா கூட 1 ரூபாய் 2 ரூபாய் பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க, அதுதான் காசு. எனக்கு சித்தாள் வேலைக்கு போயிட்டு முதுகு வலி இடுப்பு வலி. ஆனால் என்னால் இப்போ வேலை செய்ய முடியல. ஒரு பொண்ணு 1 பையன் வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் என்னோட கஷ்டம். சின்ன என் கல்யாணம் ஆகி மாதமாக இருந்த 4வது பொண்ணுக்கு அதோடு போனவர் தான் இப்போ 10 வயசு ஆக போகுது. ஒன்றும் வரல சிஸ்டர். எங்கே போனாருன்னு என்ன தகவலுமே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப அடிபட்டு வந்து போயிருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு இது என்ன கேட்காதீங்க, என் பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட கஷ்டம். சரி, உங்களுக்கு கஷ்டம் இருக்கப்போ நீங்கள் ஒரே வீட்டில் பக்கத்தில் இருக்கீங்க, ஒரு செவரு தான் நடுவில் தடுப்பு இல்லையா? ஆனால் அன்னாசமாக அவங்களெல்லாம் பேச மாட்டேன் சிஸ்டர். என்னோட பிள்ளைங்க வேலைக்கு போலியே, நம்ம சாப்பாட்டுக்கு யாரு போய் கேட்போம்? இருக்கிறவங்க கிட்டெல்லாம் வாங்கி துண்ணுட்டு நம்ம இருக்கிறோமே, நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்த பிள்ளைங்க தானே இப்போ வேலைக்கு போக மாட்டீங்களேன்ட்டு என் பிள்ளைங்கள சத்தம் போடுவேன். சரி, உங்கள் நாத்தனாரை இப்போ கூப்பிட்றேன் நான். அவள் வந்து நான் பேசுனேன் அவளை தான் பேசுனேன்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவான். என்ன தான் நீ பேசுகிற அப்படின்னு ஒரு நாள் கூட அவளை திட்டுறது கிடையாது. நானும் ஏதாச்சும் சமைச்சா கூட சரிங்க, யாருன்னா ஏதாச்சும் காசு கொடுத்து பிள்ளைங்க இருந்தால் ஏதாச்சும் கொடுத்து அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். முதல்ல தம்பி பொண்டாட்டிக்கு தம்பி பிள்ளைங்களுக்கெல்லாம் போட்டு அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் மீதி இருந்த பேர் தான் எங்களுக்கு கொடுப்பாங்க மறுநாள். நான் உங்கள் நாத்தனார்கிட்ட பேசினேம்மா, அவங்களுக்கும் சில கடந்த கால சோகங்கள் இருக்கு. நீங்க எங்க வீட்டு தெருவில் வந்து கேட்கலாம் மேடம். குழந்தைங்கள பேசினதை அவங்கள பேசினதை தப்பா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இல்லைங்க மேடம், நான் ஒத்துக்கவும் மாட்டேன். நான் இவங்க வந்து கத்தி தீட்டினேன், காய்கறி அரைஞ்சோன்னா 24 மணி நேரமா 24 மணி நேரமா கத்தி தீட்டிங்க இருந்து கூட தெருவில் வந்து கேளுங்கன்னு சொல்றாங்களே. தெருவில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வருவாங்களா? ஏன் அவங்க வீட்டு வேலை அவங்கவுங்க பார்த்துக்க மாட்டாங்க? ஏன் வர மாட்டாங்க? எங்க தெருவில் ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க சுத்தி, யாருமே எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? இல்ல என்ன இவங்க குடிக்கிறாங்கன்னு வரமாட்டாங்க, பேசுவாங்க, வெளியே வந்தா பேசுவாங்க. ரோடு ரெண்டு பேர் வீடு வாசலும் வந்து மெயின்ல தான் இருக்கும், தெருவுக்குள்ள மெயின்ல தான் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து சந்தில் இருக்கணுவாங்க, எங்களுக்கு 2 பேர் வாசலும் மெயின்ல தான் இருக்கும். ஏன்னா எங்க வீடு வந்து நீட்டாக இருக்கிறதுனால மெயின்லயே இருக்கும். கொஞ்சம் அப்படியே பள்ளமா இருக்கிறதுனால ரொம்ப பேர் வரமாட்டாங்க.
வெளியே நின்னே தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. இவங்களை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும், இவங்க குடிக்கிறாங்கன்னு, சண்டை போடுவாங்கன்னு தெரியும். சண்டை போடுவாங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பழக்கத்தை மாத்தலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த பழக்கம் எதனால, எத்தனை வருஷமா? எத்தனை வருஷம்னா இப்போ வந்து அடிக்கடிக்கு கிடையாது, ஏதோ ஒரு கஷ்டம்னா நினச்சி எங்கள் கணவர் நினச்சேன்னா குழந்தைங்களெல்லாம் இப்படி விட்டு போயிட்டாங்களே, நம்ம மற்றவங்கிட்ட ஒரு பேச்சு வாங்குறோமே, நம்ம புருஷன் சரி இருந்தா நம்ம நல்லா இருப்போமே நாளைக்கு. என் புருஷன் சரியில்லாத போனத்தோடு தானே எனக்கு இவ்வளோ இது நஷ்டம் கஷ்டமெல்லாம். சரிம்மா, அப்போ நீங்க இந்த பழக்கத்தோட இருந்தா உங்களுக்கு அது இன்னும் கேடு தானே விளைவிக்கும். எப்பயுமே நான் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன், சும்மா ஒரு தினமும் குடிக்கவே மாட்டேன். வீட்டாண்ட இருக்கிற தினமும் குடிக்க மாட்டேன். ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து தான் அதுவும் சாப்பிட ஒரு 3 லேடிஸ் வருவாங்க வீட்டுக்கு, ஒரு ஜென்ஸ் ஒருத்தர் வருவாரு. நான் காலையில வேலைக்கு போயிட்டு 11 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த லாக் சத்தை கேட்டோடனே போதும் தொடங்கிக்குவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது மேடம். இது இல்லன்னு மட்டும் சொல்லாத, இல்லன்னு சொல்லாத. நீங்க இப்படி பேசுறாங்களே, நான் இல்லன்னு சொல்லாத, எல்லாம் நான் கண்ணால பார்த்துட்டு தான் இங்க வந்து சொல்றேன். அத்தை குணத்தோட எப்படி, அத்தை குணம் எப்படி, மத்தபடி நல்லவங்க. இவங்களை நான் என்னன்னு கூப்பிடுவேன்னு கேளுங்க மேடம். நான் என்னன்னு கூப்பிடுவேன் இவங்கள? என்னன்னு கூப்பிடுவாங்க? அவங்க என்னன்னு கூப்பிடுவாங்கலாம் தெரியாது. ஒரு நேரம் சித்தின்னு கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க வந்து நல்லா வந்து நான் உங்ககிட்ட நல்லா பேசிக்கின்னு, உனக்கு என்னால உனக்கு லாபம் இருந்தா தான், ஏதாச்சும் உதவி இருந்தா தான் என்ன சித்தின்னு கூப்பிடுங்க. என்ன லாபம் நீ கொடுக்கல? என்ன உதவி பண்ணிட்ட நீ? எனக்கு என்ன உதவி பண்ண? என்ன உதவி பண்ண? நீ வேலைக்கு போறியா உதவி பண்றதுக்கு? வேலைக்கு போனாதான் நீ உதவி பண்றியா? வேலைக்கு போனாதான் தண்டல் எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுக்கறியா? என் புள்ளைங்க கஷ்டத்துல. சரி, நான் வாயை மூடிக்கிறேன். சரி, நான் வாயை மூடிக்கிறேன். இனி நான் வந்து இந்த 10 வருஷத்துல ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து குத்துக்கிறேன் உங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது. அப்ப நல்லா இருந்தோம், நல்லா இருந்தீங்க. சரி, 10 வருஷத்துல இது வரைக்கும் எனக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து கொடுத்துருக்கியா? அவங்களுடைய நிலைமைங்க, அவங்களுக்கு முடியாத நிலைமையில லாபம்னு சொன்னாங்கல்ல, என்ன லாபம் இவங்களால? எனக்கு என்னால உனக்கு லாபம், எங்க அப்பா என்னால உனக்கு லாபம் தவிர வச்சு உன்னால எனக்கு ஒரு லாபம் கிடையாது. எங்க அப்பா உன்னால எனக்கு இது வரைக்கும் ஒரு லாபம் கிடையாது. ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. காசு தண்டலுக்கு வாங்குவாங்க மேடம், நிறைய ஜாக்கெட் ஃபுல்லா வச்சுப்பாங்க. இவங்க ஃபுல்லா குடிக்கிறதுனால வரும் போறவங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்து, இந்த நீ ஐஸ்கிரீம் வாங்க, நீ ஐஸ்கிரீம் வாங்க, நீ ஐஸ்கிரீம் வாங்க, சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாருக்கும். எங்க சொந்தக்கார பொண்ணுக்கு இங்க பாருங்க மேடம், அது மே மாசம் போன வருஷம் மார்ச் மாசம் மாலை போட்டாங்க. நான் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மார்ச் மாசம் மாலை போட்டாங்க. மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம் குடிக்காத இருந்தாங்க, காவி துணி கட்டி இருந்தாங்க. நீ கவனிரு, உன்னால எனக்கு லாபத்தை நான் சொல்றேன், உன்னால எனக்கு வந்த லாபத்தை சொல்றேன். 3 மாசம் குடிக்காத இருந்தாங்க, நல்லா இருந்தது வீடு. கெட்ட வார்த்தை இல்ல, குடி இல்ல, சத்தம் இல்ல, வீட்டாண்ட யாரும் வரல, ஃப்ரெண்டுங்க நல்லா இருந்தாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த நாள்ல ஒரு முறை பிரேயர் கூட எங்க சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னு இட்டுன்னு போனேன். நல்லா இருந்தாங்க மேடம். மே மாசம் மலை மாதா கோயிலுக்கோ வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்க பிள்ளைங்க அந்த சம்மர் லீவ்ல அத்தை நானும் வரேன் கூடவோனாங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சொன்னேன், அனுப்பாத, ஜனவரி 1 அன்னைக்கு தான் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, யாரையும் நம்பி நீ அனுப்ப தேவையில்ல. ஜனவரி 1 அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி நாங்கள் நேராக வீட்டுக்கு வரல, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் ஸ்டே பண்ணோம். அந்த கஷ்டம் எனக்கு தான் தெரியும். யாரையும் நம்பி நீ குழந்தை அனுப்பாதேன்னு சொன்னேன். அனுப்பிவிடு, எங்க அக்கா நல்லா பாத்துக்கும், எனக்கு தெரியும், நல்லா பாத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும், வாயில இருக்கிறத கக்கி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு வாரம் 3 நாளும் தெரியல, 4 வாரம் 4 நாளும் தெரியல, நல்லா இட்டுன்னு போயிட்டு மலை மாதா கோயில் எங்கெங்கயோ போனாங்க, எனக்கு தெரியாது. புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ போனாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தாங்க. வந்துங்க 2 நாள் தாங்க அந்த தெரு ஃபுல்லா என்னத்தம்மா சொல்லி வச்சிருக்கிறாங்க, உன் புள்ளைய நீ ஏன் அமிச்சேன்னு என்ன கேக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இவ்வளவு சாப்பிடுறாங்க, இவ்வளவு சாப்பிடுறாங்க, எதுக்கு சொல்லுவீங்க? சரிங்க, நம்பி அமிச்சேன். எங்க வீட்டுக்காரு எதுவுமே கொடுக்கல. எங்க வீட்டுக்காரு ஒரே ஒரு வார்த்தை என்னத்தம்மா சொன்னாரு, எங்க அக்கா கோயிலுக்கு போகுது, நான் போய் ஒரு புடவை ஜாக்கெட் எடுத்து தரலாமான்னு கேட்டாரு. இன்னைக்கு நீ செய், நாளைக்கு நான் தான் புண்ணியத்தை அனுபவிப்பேன். புண்ணியம் அது, நீ போய் செஞ்சுக்க தாராளமா, நானும் வரேன் கடைக்குன்னு சொல்லி 2 பேருமா போய் ஒரு புடவை ஜாக்கெட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்து எங்க வீட்டுக்காரர் காலில் விழுந்தாரு. தயவுசெய்து இனிமேட்ல இருந்து குடிக்காதோமா அப்படின்னு சொல்லி. விழுந்தாங்க இல்லையான்னு கேளுங்க, விழுந்தாங்க. 200 ரூபாவோ 250 ரூபா கையில குத்தாரு. என்னால இதுதான் முடியும், பிள்ளைங்களை இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வான்னு. 5-4 போயிட்டு வந்துங்க, எல்லாத்தையும் கக்கிட்டாங்க. இவ்வளவு சாப்பிட்டாங்க, இவ்வளவு சாப்பிட்டாங்க, நான் இவ்வளவு பார்த்தேன்னாங்க. சரி, நான் அதையும் கண்டுக்கல, இது குணம் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அவங்க பிள்ளைய ஒரு குழந்தையும் எங்க சின்ன நாத்தனார் பிள்ளைய 2 குழந்தையும் இட்டுட்டு நாங்க பீச்சுக்கு போனோம். அந்த சம்மர் லீவ்லயே பீச்சுக்கு போனோம்.
இந்த குழந்தைங்க வராதுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் எங்கள் ஸ்கூட்டி பப்லேயே போயிருப்போம். இந்த குழந்தைங்க வர்றதுனால நாங்கள் மெயின் ரோட்டில் போய் ஆட்டோவில் போயிட்டு நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே இவங்க அடிச்சாங்க பாருங்க அந்த குழந்தைங்கள. ஆமா மேடம், வயிறா என்கிட்ட சொல்லாத நீ எப்படி அந்த அவ கூட போவேன்னு தப்பானுங்களா? தப்பானவா நான் சொல்லலையே. என் 2 கண்ணு அவஞ்சு போயிடுமே. என் தம்பி பொண்டாட்டி நீ சொன்னா தம்பி பொண்டாட்டி நீ சொல்லாத. தயவு செய்து நீ சொல்லவே சொல்லாத. பாடி போடி சொல்றேன். தயவு செய்து நீ சொல்லாத. நீ தம்பி பொண்டாட்டினா இது வரைக்கும் தம்பி நீங்க வீட்ல இருக்கறாருங்க. இது வரைக்கும் அந்த தெருவுல ஒருத்தர்கிட்ட கூட பேசுனது இல்லைங்க. இன்னும் நீங்க மரியாதை கொடுத்துட்டீங்க எங்க வீட்டுக்காருக்கு. நீ ஏன் எனக்கு இன்னும் மரியாதை கொடுத்தீங்க? நீங்க குறுக்கத்தோட தான் என் தம்பி என்கிட்ட நல்லா நீங்க பேசுறான். பேசுங்க நான் எங்க பாத்துக்கிறேன். அப்பாக்கு மேடம், எங்க அப்பா வீப்பில வேலை பார்த்தவரு. வீப்பில் வேலை பார்த்து நான் திருச்சியில் போய் எங்கள் வீட்டுக்கார் ஊரில் போய் இருந்தேன். போயிட்டு வரங்காட்டி எங்கள் அப்பா நெஞ்சு வரல ஆட்டோ அட்டாக்கு. அநியாயமா என்ன நீ அழுவாத, சொம்மெல்லாம் நீ அழுவாதீங்க. நீ சொம்மெல்லாம் அழுவாத. நீ சொம்மெல்லாம் அழுவாத. தெரியும் மேடம், எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க மேடம். நீ கட்டின பொடியோட வந்த. ஆமா, நான் கட்டின பொடியோட தான் வந்தேன். இல்ல சொல்லல வந்தேன். உங்களை நம்பி வரல. வந்து நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்கார நம்பி வந்தேன். தம்பியால சந்தோஷம் தான் மேடம். ஆனா நான் வந்து உன்ன குறை பேசலையே. கஷ்டத்து லாபத்துல எங்க வீட்டுல சொல்ல வரல. என்ன நீ குடுக்கற டார்ச்சர் நான் வீட்டுல இல்லாத நான் எவ்வளவு உட்காருவேன் நானு. குடுக்கற டார்ச்சர் என்னது? அந்த தெருவுல வந்து மேடம் கேக்கட்டும். நான் டார்ச்சர் பண்றேனா இல்லையா? நீ டார்ச்சர் எப்படி சொல்லுவாங்க உங்களை வச்சு? இவங்களுக்கு பேச தெரியாது, உன்ன வர கூட்டிட்டு வந்துருவாங்க. சரி பின்னாடி தான் வரட்டும். எனக்கு தெரியாத நான் ஊரு கூட யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னு நினைச்சுக்கல. உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டு நீங்க அதை குடிச்சிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதுதான் என் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு நீங்க நல்ல வழியா பண்ணலாம் இல்லையா மேடம்? எனக்கு வந்து அப்ப எல்லாரும் உதவி செய்வாங்க இல்லையா? இங்க பாருங்க, ஒரு செகண்ட் கூட எனக்கு தூக்கம் வராது மேடம். நான் ராவம் பகலும் தூங்கவே மாட்டேன் மேடம். அக்காஞ்சி நாயதனுக்குனாலதான் அந்த கொஞ்ச நாள் சரி சாப்பிட்டா கூட ஒரு தூக்கம். சரி, நீங்க உங்க காசு வந்து ஒரு டாக்டருக்கு செலவு பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை ஏன் குடியில போடுறீங்க? நவம்பர் மாசம் பசங்களுக்காக நீங்க நல்லபடியா வாழ வேணாமா? அதுக்குதான் மேடம் வாழணும். என் பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கின்னு, வயசு பொண்ணு 19 வயசு தான் ஆகுது அவளுக்கு. அவளுக்கு ஒரு வயசானவரை கல்யாணம் பண்ணிட்டு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வர சொல்லி அவகிட்ட 2000 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புனாதான் என் பிள்ளைங்களை காப்பாத்துறான் மேடம். அப்படியெல்லாம் நாங்க கஷ்டப்பட்டு நான் போய் சொன்னா கூட என் 3 பிள்ளைங்க இருக்குது மேடம். என் வாழ்க்கையில எவ்வளவு நிம்மதி இல்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு வீடு எடுத்து ஒரு வீடு வாடகை எடுத்து பார்த்து நீ பண்ற டார்ச்சர் எல்லாம் அந்த வீட்டு வாடகையில போய் செய்ய முடியுமாங்க? செய்ய முடியுமா? கடவுள் கிருபையில இன்னைக்கு நமக்கு சின்ன வீடா இருந்தாலும் சொந்த வீடு கிடைச்சிருக்குது. கரண்ட் பில்லு 2 மாசத்துக்கு ஒரு முறை 500 ரூபாய்க்குள்ளதான் வரும். நீ என்னாலும் ஷேர் பண்ணி கட்டுவோம். சொந்த வீடு கௌரவமா இருக்கலாம். 2 குழந்தைங்க வேலைக்கு போகுது. இப்ப கட்டி கொடுத்தேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, மாசத்துக்கு ஒரு தாட்டி போயிட்டு வருதுன்னு 2000 ரூபாய் 3000 ரூபாவோ. நீ சித்தால் வேலை செஞ்சிருக்கிற, நான் பாத்துருக்கிறேன். சித்தால் வேலை செஞ்சிருக்கிறேன். இப்ப உன்னால முடியலன்ற அந்த 3 குழந்தைங்க கௌரவமா இருக்கலாமா இருக்க கூடாதா? குடியிலாம் இருக்கலாம் மேடம். ஒரு நாளைக்கு எவ்வளவு தெரியுமா மேடம் சாப்பாடு செலவாகுது? நீ பேசாத. 150 செலவு சொல்றீங்களே, உங்களுக்கு இந்த குடிக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கம்மா? நான் இருக்கும் இன்னைக்கு இவ்வளவு பாட்டில் இருக்கும் வீட்டுக்குள்ள. எங்க இவ்வளவு பாட்டில் உள்ள வந்து தண்ணி குடிக்கிறனால இப்ப குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்குது இல்லையா? அது ஒழிஞ்சிடும் இல்லையா இதை ஒழிச்சிங்கன்னா? நவம்பர் மாசம் 8ஆம் தேதி 2010 காலையில ஏற்கனவே ஒரு முறை மெயின் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க இவங்க. எனக்கு தெரியாது. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது. நான் வெளியே தான் உக்காந்து பால் காய்ச்சிட்டு இருக்கிறேன். எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, எங்க வீட்டுல கரண்ட் இல்ல. சரி, நான் கம்முன்னு இருந்தேன். சரி, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, ஒயர் வீக்கா இருக்குது போல இருக்குது, விழுந்துட்டு இருக்குது போல இருக்குதுன்னு விட்டுட்டேன். ஒரு பையன் வந்துட்டியா போனுவேன், எப்பா இந்த ஒயரை கொஞ்சம் சொறி விடுப்பா, எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்குது, எங்க வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லை அப்படின்னு நாங்க இவங்க போட்டு விட்டு கொஞ்ச நேரத்துல மெயின் ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே எங்க மச்சனை உள்ள இருந்தவன் என்ன சொன்னா, இப்ப நல்லா தானே இருந்துச்சு, நீ ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னா. அப்பதான் நான் சொன்னேன், வாங்கி கட்டிக்கிற வரைக்கும் இது இப்படிதான் பண்ணும், வாங்கி கட்டிக்கிச்சிங்கன்னா அடங்கிடும் அப்படின்னு. அவ்வளோதாங்க தொடங்குனாங்க. அசிங்கமா என் புருஷனை வச்சுனுக்குறவோ, என் மச்சனை வச்சுனுக்குறவோ, அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பையனை வச்சுனுக்குறவோ, அந்த சின்ன பையனை வச்சுனுக்குறவோ. நீ இந்த 10 வருஷத்துல ஒரு ஆளு கூட நான் நின்று பேசுனது நீ பார்த்துருக்கிறியா?
எல்லாத்தையும் விடுங்க மேடம். இந்த 10 வருஷத்துல நானும் இது வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கேன் கேளுங்க. அப்படியெல்லாம் கிடையாது மேடம். இது அவங்க என்ன வரைக்கும் தவறு இங்க பாருங்க, கேளுங்க, இது வரைக்கும் தவறு அவ்வளவு செஞ்சவங்களே நாங்க- அப்படி எல்லாம் இப்ப பேசலாமா? வந்து இவ என்ன சொல்றாள், எங்க வீட்டுக்காரர் இல்ல, எதிர்க்க நீங்க வந்து அதுக்கு நான் பதில் சொல்லுங்க. கிட்ட பேசுறத நான் கண்ணால பாத்துருந்தேனே என் 2 கண்ணு கூட அவிஞ்சிடும் மேடம். அப்ப ஏன் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்க? இவங்களை கேளுங்க, இவங்க மனசு வச்சு தொட்டு கேளுங்க. நான் வீட்டுல இருந்த நாள் உண்டா? நீ வேலைக்கு போற, காலையில வேலைக்கு போற, வேலைக்கு போய் எங்க 10 வீட்டுக்காரர் மணிக்கு எதுக்கு வர, சொல்றீங்க? 10 மணிக்கு வருமா? அந்த நான் சண்டை பொண்ணு போடுறேன். வாயாம போன் பேசின்னு குதுரா. இவங்க சரி, பொண்ணு அவங்க சொல்லுது 15 புருஷனே வயசு பொண்ணு. கண்டுபிடிக்க வேண்டியதுதானே? இவங்க பொண்ணு சொல்லுது 15 வயசு பொண்ணு. நீ வந்துட்டு ஒழுக்கமா? நான் கூட தான் பாத்துக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போன் காதுலயே வச்சுன்னு வரேன்னு. இந்த நம்பர் வேணா எடுத்து பாருங்க மேடம். ஃபுல்லா தாசம் தான் இருக்கும். இல்ல சரி, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிம்மதி மட்டும் இருந்தா போதுங்க மேடம். அது பொய் பேசுனா கிடைக்காது மேடம். இவ்வளவு பொய் பேசுறியா? அப்ப என்ன நிஜமா பொய் நான் பேசுனேன்? தீட்டணுமா? என்ன போய் தீட்டணுமா? பேசுனேன்? சொல்லுங்க மேடம். என்ன போய் இப்ப பேசுனேன்? புள்ளைங்க வந்து டட்டு டட்டுன்னு குச்சி எடுத்து அடிக்குதுங்க மேடம். அவ வேலைக்கு போயிட்டு வந்துக்கிறா. சொல்லாத. அவ சர்ச்சுக்கு பொய், போயிட்டு பொய், சரி, பொய், நீ இருங்க. சொல்லாத. என் புள்ளைங்க வந்து இருக்குதுங்க, நீங்க சர்ச்சுக்கு சொல்லாத. போயிட்டு வந்துக்கிறா, வேலைக்கு எப்ப போயிட்டு- தெரியுமா அப்படி இப்ப சொல்லிருப்பாங்க? நீங்க இருங்கம்மா. இருங்க, நீங்க பண்ணுற வேலை எல்லாம் என் மேலதான் வரும். ஏன்னா நான் குடி காய்ச்சி வாயால பேசுறேன் அப்படின்ட்டு நீ பேசுவ. பெத்துவ என்ன பண்ண முடியும்? அவ எங்கேயோ அவன் வயசானவரை கல்யாணம் பண்ணி 2ஆவது தரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ போயிட்டு வரா கொள்றா. ஏன் உங்க தம்பிக்கே கொடுன்னு கேட்டமே, கொடுக்க வேண்டியது தானே பொண்ணு? ஏன் மேடம் அவனுக்கு அடிக்கடிக்கு காக்கா வலி வரும்? கேளுங்க. இங்க கேளுங்க எங்க மேடம். தம்பி, எங்க மச்சனனுக்கே இருங்க, கேளுங்க. என் தம்பி தான். இந்த வீடு கிடைக்குமா? இருங்க. இந்த வீட்டோட நீங்களே இருந்துக்கோங்க. எங்க மச்சனனுக்கு கொடுங்க. எங்களுக்கு வீடு வேணாம், நாளைக்கு ஏன் அவனுக்கு கொடுக்கறது? அவனே அது நொண்டி பையன். அவங்களுடைய அவனே இருங்க நொண்டி மேடம். பையன். நொண்டி பையன் மூணை போய் எப்படி பட்டுறாங்க. இங்க கொடுக்கும்? கேளுங்க. இப்ப ஏன் நீ 55 53 வயசு பையனுக்கு கிழவனு கட்டி கொடுத்த? அதுங்க விருப்பம் இருந்தா தானே மேடம். 55 வயசா இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் பட்டு. இப்ப நீங்க நான் என் தம்பி ஊனம் பட்டு வந்தான், இல்லன்னு சொல்ல. அவனுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. நம்ம பிள்ளைங்க கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம ஒரு சொந்த வீட்டுல இருக்கலாம்ல. நீங்களே சொல்லுங்க மேடம். இப்ப என் யார் தம்பி இப்ப வந்து என் இப்போ கை ஊனம் பட்டு வந்தான். அவனை ஒரு 2 திட்டினா கூட மறுநாள் வந்து இந்தாக்கா 50 ரூபாய் சாப்பிடுக்கா, காப்பி வாங்கி சாப்பிடு காணுவான். என்னை காப்பாத்துறது அந்த பையன் ஒருத்தான். அந்த 50 ரூபாவே எனக்கு கடவுள் குத்தா போல டெய்லி 50 ரூபாய் கொடுப்பான் மேடம். ராண்டிக்கல்ல வேலை பார்த்து போய் அங்கங்க மெத்த வேலை போட்டு நீர்த்துனா தம்பி அந்த அன்னிக்காரீங்கல்ல ஒரு குடி சோறு போட்டு கொடுத்துருப்பீங்களா? வந்தியா? வா, அப்படியே ஒரு பேச்சுக்கு குடி வா. சோறு ஒரு குடி கொடுத்துருப்பீங்களா? சோறுக்கு தான் வரேன். கேட்டு பாருங்க மேடம். 4 நாளைக்கு முன்னாடி மேடம் வருஷத்துல full ஆ மாசத்துல குஷ்டி அவங்க மழை படுத்துட்டு நேரம் இருந்தாங்க. வந்தா கொஞ்சம் இருங்க. மழை நேரத்துல வந்தா வீடெல்லாம் ஒழுவோம் மேடம். எங்க வீட்டுல படுக்கை இடம் இருக்காது, அந்த ஈரத்திலேயே படுப்போம். நான் வந்து மனசார அழுவுறது, நீ நீலு கனி போட்டு அழுவுறது. நான் தான் சொல்றேன். நல்லா சொல்லு. ஆமா, நல்லா நீ சொல்லு. நீலு கண்டிதான். ஆமா. எங்க வீட்டாண்ட ஏன்னா நான் சொன்னாங்க, தான் full ஆ குடிச்சிட்டு அழுவுறேன். கஷ்டப்படுவோட வந்து வா இவ. நீ 10 இவ படம் எடுத்து தேவத்தை குடுத்தியா? பாரு. நீ 10 படம் எடுத்து இவ குடுத்தியா? பேசுற ஒரு எல்லாம் சின்ன என் சொல்லுனா உழைப்பு. கூட நான் கட்டுற உன் துணியில உழைப்பு, என் உன் உழைப்பு. புருஷன் உழைப்பு. எங்க கஷ்டம் கிடையாது. உன் புருஷன் கஷ்டப்பட்டு கொடுக்கறது தான் நீ கஷ்டப்படுறதுதான் உனக்கு சாப்பாடு. எங்க கஷ்டத்துல நீ லாபம் கிடையாது. நீ ஒரு புடி கொடுத்தா தான் நான் ஒரு புடி கொடுப்பேன். அதுதான் ஒரு தம்பி பொண்டாட்டி ஒரு நாத்தனாருன்னு அர்த்தம். அந்த ஊனப்பட்ட பையன் தம்பி போனா கஷ்டப்பட்டு மழையில நஞ்சிட்டு 50 ரூபாய் கொடுப்பான் மேடம். நேத்து கூட எங்க பெரிய தம்பி 50 ரூபாய் கேட்டு அனுப்பினோடனே கொடுத்தான். பிரியாணி செய்ய போறேன்டா, சும்மா கொஞ்சமா அரிசி போட்டுன்ட்டு. நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். துணுட்டு இல்லைன்னு நினைச்சுக்கிங்களேன். அவன் எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல மேடம். கண்ணு அவுஞ்சி போயிடும். இப்ப அவங்க கேக்குறதெல்லாம் வீட்ல நிம்மதி. நீங்க சத்தம் போடாம தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணாம. நான் வந்த உடனே நீங்க கத்துறீங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். இப்ப கத்தின்னு இருக்கிற நீ போய் நீ உள்ள வந்த உடனே சொல்ல கத்துறாங்க. கொஞ்சம் இருங்க. எனக்கு கோவமே அப்படிதான் மேடம் வரும். இப்ப சின்ன வார்த்தை இல்ல உங்களை சுத்தி குழந்தைங்க இருக்காங்களே, அவங்களுடைய என் பையனையும் பிராந்தி வாங்க வாழ்க்கை. அனுப்பிக்கிறேன். பாருங்க, அப்படியெல்லாம் போய் பேசாத. இல்லன்னு சொல்லாத. இல்லன்னு உன் புள்ளைய இல்லன்னு நீ சொல்லாத. சத்தியமா உன் நான் தாலி மேல சொல்லு. போடுங்கிற தாலி. தாலி மேல சொல்லு. உன் புருஷன் உம்மா மண்டையில அமிச்சுதா போடா. இல்லையா? உம்மா அமிச்சுதா இல்லையா? உம்மா அமிச்சுதா நான் இல்லையா? அனுப்புனேனா? உம்மா ஒரு புள்ளைய அனுப்புனேன். என் அமிச்சுதா புள்ளைய இல்லையா? அனுப்பியிருப்பேன். ஆ? உன் புள்ளைய உன் அனுப்பிக்கிறேன். புள்ளைய நீ அனுப்பலாமா? நான் அனுப்புவேன். உன் புள்ளைய அனுப்பலாமா? அனுப்பியிருக்கிறா. அனுப்பலாமா அந்த குழந்தைய? சரி, படிக்கிற இப்ப குழந்தைய உன் புள்ளைய அனுப்பலாமா? அனுப்புறேன்னு எப்படி சொல்லுவ நீ? பொய் எப்படி உன் சொல்லுவ? புள்ள போகும்போது உன் என் புள்ளைய மாதத்துல கூட்டிட்டு இங்க போறான். வந்தாங்களா இப்ப? ஆ? ஆ. என்னது? உன்
உங்களுக்கு வாதத்துக்கு தான் இங்க வந்தாங்களா? ஏன் வாதம்? எனக்கு வேணும் நிம்மதி. நிம்மதி வேணும்னா நீ வாங்க வீட்டுல போய் உட்காந்துருங்க, அப்ப தெரியும். ஏன் இது உன் வீடா? இல்ல. நீ சம்பாரிச்சுன்னு வந்ததா? இல்ல. எங்க அப்பா கஷ்டப்பட்டு வாங்கின அப்ப நீ இன்னொரு நாள் அநியாயம் பண்ணுவீங்க. ஏமா குழந்தைங்கள அப்ப இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அனுப்புவீங்களா? என்னதுங்க? குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி வேலை செய்ய அனுப்புவீங்களா? இல்ல இல்ல, ஒரே ஒரு ஒயின் ஷாப்புக்கு நம்ம குழந்தைங்கள அனுப்புவீங்க? ஒரு வாட்டி ஒரு தான். வாட்டியோ 10 வாட்டியோ? அந்த ஒரு வாட்டி பண்ண தப்பு தான் 10 வாட்டி ஆயிப்போச்சு. நல்ல மொக்க குடிக்காரங்க ஒரு பையன், வயசு பையன், மொக்க குடிக்காரன். என்ன வீடு தேடி வந்து உள்ள வந்து சொல்றான், எக்கா உங்க பையனை நான் பிராந்தி கடையில பார்த்தேன். அண்ணன் வாங்க சொன்னாரா கேளுங்களேன். ஏன்னா யார் அண்ணன் அமிச்சாரா யார் அமிச்சாங்க எனக்கு தெரியாது. ஆனா நான் ரகசியமா சொல்லிட்டேன், உங்க பையனை நீங்க திருத்திக்கோங்க. நான் கூப்பிட்டு கேட்டிருப்பேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு போதும் தான் நான் விட்டுட்டேன். எங்க வீட்டுக்காரர் பீடி பிடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு. படிக்கிற பையன் போவியா? ஒரு வத்தி இப்படி நாங்க எடுத்து தர மாட்டோம். வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஒரு வத்தி இப்படி நாங்க எடுத்து தர மாட்டோம். ஏன் தெரியுமா? நீ செய்யற தப்புக்கு நாங்க உடந்து வர மாட்டோம். வத்தி இப்படி கூட எடுத்து தர மாட்டோம். பீடி பிடிப்பாரு, சிகரெட் பிடிப்பாரு, வத்தி இப்படி கூட நான் எடுத்து தர மாட்டேன். என் பிள்ளைங்களையும் நீ அந்த மாதிரி வேலைக்கு வாங்கக்கூடாது. உண்மைக்குங்க எங்க வீட்டுக்காரனால எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஒரு பிள்ளைங்களை கூட பீடி வேணும் சிகரெட் வேணும்னு சொன்னதே கிடையாது. ஆனா இந்த பையனை யார் அமிச்சது நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு திணறான். பயம். மிரட்டி வச்சாங்களா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல, சரியான அடி. நான் அடிக்கிற மாதிரி அந்த தெருவில் யாருமே அடிக்க மாட்டாங்க. அடிச்சேன். யார் அமிச்சான்னு லாஸ்ட்ல சர்சா கைய காட்டினான். சர்சா வீட்டுக்கு போனேன், அந்த பொண்ணு கைய காட்டுது. சர்சா கைய காட்டுனா சர்சா கைய காட்டுச்சு, இவங்க பொண்ணு அமிச்சதுன்னு. இவங்க பொண்ணு கையா காட்டுச்சு. ஓ நீ உக்காந்துதான் இருந்த, நீ என்ன நம்ம கேட்ட அன்னைக்கு? ஏன்டி என்ன வாங்கினு சொன்னா நான் வாங்கி வந்துருப்பேனா, அவனையும் அமிச்சேன்னு கேட்டுச்சு. இதே பொம்பளை தான். ஐயோ எப்பா அம்மா நீ மறந்துட்டு போமா. ஏமா நீ எல்லாமே மறந்துட்டு இருக்கோமா. குடிக்காச்சின்னுவேன், டெய்லி போதை போடுவேன்னுவேன், டெய்லி தண்ணி. வெள்ளிக்கிழமை மணிக்கு நைட் ப்ரேயர் போயிட்டு 10 மணிக்கு வரேன். சாவி எங்க வச்சேன்னு தெரியல. எங்க வீட்டுக்காருக்கு டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு போன் போட்டு மிரட்டுற மாதிரி கேட்டாரு, சாவி எங்க வச்சேன்னு. வீடு நான் திறந்து விட்டு தான்ப்பா வந்தேன், கீர்த்தனாவை கேளுன்னு. கீர்த்தனாவை போட்டு அடிச்சிட்டாரு எங்க பொண்ணு, 8 வயசு பொண்ணு. வந்தோடனே சொல்றாங்க, அவன் இன்னும் போதையில் அப்படியே அடிக்கிறானே, போதை குடிச்சிட்டு அவன் இன்னும் போதையில் அப்படியே அடிக்கிறானே. 2-3 தாட்டி சொன்னாங்க. நான் கம்முன்னு போயிட்டேன். இதே சொல்லிட்டே இருக்கும் போது உள்ள போய் நான் ஒரே வார்த்தை நம்ம கேட்டேன், பொம்பளை நீ குடிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் குடிச்சா என்ன ஆம்பளை, உனக்கு தேவையில்லாத கதைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். காலையில தெளிஞ்ச உடனேயும் அன்னைக்கு நான் காலையில தெளிஞ்ச உடனே காலையில போய் கேட்டேன், சும்மா எங்க வீட்டுக்காரர் போதை குடிக்கிறாருன்னு சொல்லாத. பொம்பளை நீ குடிக்கும் போது எங்க வீட்டுக்காரர் குடிச்சானே, குடிப்பாரு, அதெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு. அதோடதான் வாய முடிச்சு. நீ கேட்கும் போது நாங்க கேட்கறதுக்குண்ணா என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? சரி அவங்க சொல்லு. நீங்க யாருமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவங்கள இந்த பழக்கத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கலையா? நீங்க அவங்களே கேளுங்க. இல்ல நீங்க யாராவது பண்ணிருக்கலாம் இல்லையா? இதுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கே ஒத்துக்க நான் செய்யலன்றாங்க. எனக்கு ஒரு நாள் தான் குடிப்பேன்றாங்க. என்ன எங்க அக்கா அடிப்பாங்க மேடம், எங்க பெரிய அக்கா இருக்கிறாங்க. உங்ககிட்டயே புடுங்கி தூண்டு உன்னையே வந்து உன்னையே பேசுவாங்க, இல்லாத குரல்லாம் உன் மேலேயே சொல்லுவாங்க. நீ நல்லா அந்த தெருவுக்கு சொல்லுங்க மேடம், இன்னெல்லாம் எங்க கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அந்த தெருவுக்கு ஒரு சாப்பாடு சொல்ல சொல்லுங்க. சரிம்மா, இப்போ அவங்க கேக்குறது அதெல்லாம் விட்டுருங்க சரிங்களா? வீட்டுல அவங்களுக்கு நிம்மதி, வளர்ற குழந்தைங்க இருக்க இடத்துல தகாத வார்த்தைகள் கேட்க கூடாது. ஜெபம் தொடங்குவேன் மேடம். தொடங்குவாங்க. இருங்க மேடம், நானும் புள்ளைங்களுக்கு பதில் சொல்லுங்க. நானும் புள்ளைங்களை வச்சுக்கிட்டேன். அதுங்க எதிர்காலத்துல எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதா மேடம்? நீ எதிர்காலத்தை பத்தி சொல்லுங்க மேடம். யோசிச்சதே இல்ல மேடம். யோசிச்சு இருந்தீங்க. சின்ன புள்ளைங்க இருக்குது. யோசிச்சு இருந்தீங்க. கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. அனுப்ப மாட்டேன். ஒரு நிமிஷம். அவங்க ஏன் புள்ளைங்க இருக்கும், நம்ம அம்மா இப்படி பேசுறாங்கன்னா அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் மேடம்? நீங்க உங்களுடைய பிரச்சனையை தீக்க பாருங்க. பொய்யா? இல்ல இல்ல என்ன பண்றது? ஒரு நிமிஷம். என்ன பண்றது? ஆனா நீ வந்து ஓடியாந்துக்கிறேன் நானு. அதே போலதான். சரி என்ன பேசுறேன்னு நீ உன் குரல் எனக்கு வெளியே கேடுச்சு. தாராளமா கேட்டு என்ன பேசுறேன் அவசியமே தெரியும். எனக்கு அவசியம். எங்க அப்பா வந்து சுட சோத்த போட்டு பழ சோத்த போட்டு கொடுத்துவ எங்க அப்பாக்கு. இவோ கரெக்ட். ஹார்ட் அட்டாக் வந்த மனுஷனுக்கு அந்த தெருவுல வந்து கேளுங்க மேடம். எங்க அப்பாவோட குரலையே கேளுங்க மேடம். எங்க அப்பா ரொம்ப வருஷமா இருக்கு, ஒரு சீக்கிரமா காலம் ஆயிட்டாரு மேடம். உண்மையிலே மேடம், எங்க அப்பா இருந்திருந்தா மேடம் நாங்கெல்லாம் இந்த கதியில இருக்கோம் மேடம். இன்னைக்கு உங்க அப்பா இருந்தா குடிச்சிருக்க மாட்டேன். எங்க அப்பா இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஆளா இருக்க மாட்டோம் மேடம். எங்க அப்பா ஒரு கறி மீன் சோறு இல்ல மேடம். டெய்லி 1 கிலோ 2 கிலோ கறி சாப்பிட்டுங்க நாங்க எல்லாருமே.
எங்க அப்பா செத்து போனது கூட அதுவும் ஒரு பாதி துக்கம் மேடம் எனக்கு. சரிம்மா, இதெல்லாமே எல்லா இது வந்து வாழ்க்கையிலும் நீங்க நடக்கிற என்ன பண்ணீங்க? பிரச்சனைகள், அதெல்லாம் பிறப்பு இறப்பு அதெல்லாம் நினைச்சிட்டு இங்க பாருங்க. இதுக்கோசம் நான் இங்க வரல மேடம். இப்ப வந்து ஒரு பொய்க்கு 4 பொய் ஆச்சு correct, பாத்தீங்களா? correct. 4 அந்த பொய் தான். கஷ்டத்துக்கு தான் மேடம் இப்ப நான் சொல்றேன். ம். இப்ப நீ சொல்லாத கொஞ்சம் இருந்தீங்கன்னா இருங்க. நான் சொல்லி இருக்க மாட்டேன் மேடம். அவ்வளவு மனுஷன் இப்ப நீ சொன்னதோட என் கஷ்டத்தை நீ சொன்ன நான் குடிக்காரின்ட்டு பரவாயில்ல. ஆனா நான் கத்தி தீட்டாது முன்ன கத்தி தீட்டினேன்ற இனிமேல் அப்படி தீட்டு அவளை- அவ்வளவு. ஆ? தீட்டுதே இல்ல. தீட்டுதே இல்ல. காய் வெட்டுறதுக்கு மேடம் தீட்டுதே இல்ல. இப்ப ஒரு கத்தி ஏன்னா காய் என் வெட்டுறதுக்கு சத்தம் கேட்ட உடனே மேடம் 11:30 மணிக்கு உள்ள இரு வருவேன். மேடம். வருத்துக்கு நடுங்கின்னு வருவாங்க. நிச்சயமாலுமே இன்னைக்கு கூட வருத்துக்கு மேடம், நடுங்கின்னு வருவேன். வீட்டுக்கு வீட்டோட- போகணுமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோட தான் இருங்க வருவேன். மேடம். வீட்டு வேலை செய்யணுமே. இன்னைக்கு கூட எது மேடம், இருக்குதோ இல்லையோ சட்டி பண்ணல சாப்பாடு இருக்கணும். எங்க வீட்டுக்காருக்கு வரணும், துணி துவைக்கணும், பாத்திரம் மேடம், தேய்க்கணும். நான் பொய் சொல்றேன்னா அந்த கத்தி எடுத்தாங்கன்னு வச்சுக்கே, கத்தி எடைய கிளாஸ் எடுன்னுவாங்க. நல்லா கேட்கும். இவங்க குசு குசு நான் பேசுறேன். இவங்க கரெக்டா தேய்ப்பாங்க பாருங்க ஷிஃப்ட் மேடம். போட்டு தேய்ப்பாங்க பழகுது கண்டினியூஸா. அதெல்லாம் அது கடவுள் கரெக்டா ஒருத்தர் 2:30 இருக்காங்க மணிக்கு மேடம். வருவாங்க மேடம். சரி 2:30 மேடம், மணிக்கு எங்க வீட்டுக்கார நான் சாப்பாடு பொய் சொல்றேன்னா கொல்றேன்னா 2:30 மணிக்கு என் வருவாங்க கொஞ்சம் இருங்கம்மா. சாப்பாட்டுக்கு. 2:30 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உயிரை ஃப்ரீயா இருக்கலாம். அது வரைக்கும் உயிரை கையில பிடிச்சுன்னு இருக்கணும். அது 2:30 மணிக்கு எங்க வீட்டுக்கார சாப்பாட்டுக்கு வருவாரு. 5 மணி வரைக்கும் ஃப்ரீயா இருக்கலாம். திருப்பி தொடங்கிடுவாங்க. சரி, உங்களுக்கு வீட்ல நிம்மதி வேணும்ன்றீங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? நீங்க தான் மேடம் அவங்க கிட்ட கேட்டு சொல்லணும். கிருஷ்ணன் ஊத்தி கொளுத்தி சா வச்சு சொல்லுங்களேன். அது போலதான் பண்றேன். தப்பு அது வந்து ஒரு solution பொய் இல்ல. சொல்லுது வந்து எத்தனை முறை நான் கிருஷ்ணா ஊத்திக்கிறேன். சும்மா எத்தனை முறை நான் என் தூக்கு தம்பி மாட்டிக்கிறேன். கிட்ட வாயில வழியில போட்டு மெல்லுறது என் தம்பிய பயம் காட்டுறது. எதுக்கு? உங்க அக்கா தங்கச்சிங்க கிட்ட நீ 1 ரூபாய் குத்தினா நான் எதுனா பண்ணிப்பேன். எப்படி? சத்தியம் மேடம். சத்தியமா தான் சொல்றேன். அந்த நீ தெருவுல எதுனா வந்து பொய் கேட்டு சொல்லாத. பாருங்க மேடம். சரி நான் பொய் பொய்யான சொல்றேன் நீ மேடம். சொல்லாத. எனக்கு சரி, தெரியும். சரி மேடம், நான் பொய் சொல்றேன்ல மேடம். அங்க இருக்கிறவங்கள நான் தாராளமா கேளுங்க. உங்க டிரைவரை வந்து அனுப்பி விடுங்க. டிரைவர் அனுப்பிச்சு கேளுக்க சொல்லு. அனுப்பி விட்டு நல்லா கேளுங்க. கேளுங்க. நான் இங்க கூட இருக்கிறேன். புள்ளைங்களை இப்போ- எடுத்து போக சொல்லுங்க. ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி சர்ச்சுக்கு போயிட்டு சரி, வந்து என் படுத்தேன். தம்பி விடுங்க மேடம். சர்ச்சுக்கு போயிட்டு என் தம்பி இது மட்டும் உட்கார கேளுங்க வச்சு, மேடம். உங்க அக்கா இப்படியா இது மட்டும் கேளுங்க. குடிப்பா கொல்லுவா, ஆனா கத்துவா, ஆனா எங்களை கத்து மாட்டான்னு சொல்லுவான் என் தம்பி. கரெக்டா அம்மா, நீங்க சொல்லுங்க. குறிப்பா இவங்களதான்னு சொல்றதை விட அது ஒரு பக்கம் நீங்க கத்துறீங்க இல்லையா, அது மேடம், குழந்தைங்க காதுல விழறதே தவறு இல்லம்மா. அது தவறுதான், ஒத்துக்கிறேன் மேடம். ஆனா உள்ள பேசணும்னு எனக்கு என்ன? ஏமா, நேரா நீன்னு பேசினாதான் அது பேச்சா? பக்கத்து வீடு. நாளைக்கு உன் முகத்துல நான் முழிக்கணும், என் முகத்துல நீ முழிக்கணும் எதுக்கு மேடம். மேடம் பேசுவாங்க? வீடுன்ற வீட்டுல எதுக்கு பேசுவாங்க? எப்படி மேடம்? இப்ப வாடகை நான் வீட்டுல பேச இப்ப முடியுமா? வந்து இவங்கள- சொல்லுங்க, வாடகை அதுக்கு வீட்டுல பதில் பேச சொல்லுங்க, முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அனாவசியமா பேசுறீங்க? மேடம் இவங்கள பேசினாதான் எனக்கு அது வந்து ஏமா, கோபம். நீங்க பேசுறது வீட்டை சுத்தி எல்லாத்துக்கும் கேக்குது. அது தவறுதான் மேடம். அப்ப அதை நிறுத்த அது பாருங்க. தவறுதான், நிறுத்திடுறேன் மேடம். ஆனா இவங்கள பேசுனேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு மனசு வேதனையா என்னங்க இருக்கு. மேடம்? அவங்களையும் ஒண்ணும் பேசியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்களையும் பேசியிருக்கீங்க. இல்ல நீங்க மேடம், பேசுறது எந்த ஒரு குறிப்பா இங்க பாருங்க. இருங்க மேடம், இவங்க நீங்க- செய்யற தப்பெல்லாம் நான் செஞ்சேன்னா இவங்க ஒத்துப்பாங்களா? இவங்க செய்யற தப்பு நான் செஞ்சேன்னா இவங்க ஒத்துப்பாங்களா? என்ன அந்த வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க. இது வந்து பதில் சொல்லுங்க. இது வந்து பதில் என்னைக்கா சொல்லுங்க. இருந்தாலும் நான் போருவோம். பதில் எல்லாருமே சொல்லுங்க. போக போறோம். அவங்க எல்லாரும் கேக்குறது போக வீட்டுக்கு போறோம். சொல்றேன். ஜனவரி இன்னைக்கு மாசம் இருந்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு 1:30 மணிக்கு ரோட்ல வரும்போது வீட்டுக்கு தான் போவேன்னு நினைச்சுன்னு வந்தோம். நேரா ராயப்பேட்டை அவங்களெல்லாம் போனோம். ஒரு காலம் பேச மாட்டேன். எல்லாரும் செத்து போற பேச காலம் ஒரு வேண்டிய நாள் தான். அவசியம் எல்லாத்துக்கும் கிடையாது. கேரண்டி இது, உயிருக்கு கேரண்டி இல்ல. அவங்க 2 என்ன? புள்ளைங்க வந்து எல்லாருமே என்ன செத்து போறவங்க வாய் தான். அத்தை அத்தைன்னு என் மேல எது வேணாலும் உயிரை எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டு பேசலாம். அந்த புள்ளைங்களை இட்டுன்னு வந்து கேட்டு இருந்தீங்கன்னா அதோட அர்த்தம் சொல்லுங்க. கூப்பிட்டு கேட்க அத்தை சொல்லு. வேணும்னு திட்டுதா, யார திட்டுதுன்னு. குழந்தைங்க என்னன்னு ஒரு உங்களுக்கு தெரியும்? ஒரு சோத்து குழந்தைங்களுக்கு வந்து நீ ஊட்ட மாட்ட. அத்தைக்காரி மேடம், நான் ஊட்டினாதான் அதுங்க நல்லா இதோ பாரு, அழகா இப்ப சாப்பிடுது. அதெல்லாம் இது பிரச்சனை இல்ல. சொன்னதுக்கு தான். இப்ப இங்க வந்திருக்கிறது பிரச்சனையை தீர்த்துக்கணுன்றதுக்காக தானே. அப்ப மேற்கொண்டு உங்களுடைய பிரச்சனையை வளர்க்காம எப்படி தீர்த்துக்கலான்றத பத்தி யோசிங்க. இன்னொன்னு கேளுங்க மேடம், என்னால என்ன பிரச்சனை இனிமேல் உங்களுக்கு இல்ல வருதுன்னு? இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம். என்ன வந்தது, என்ன போச்சுன்னுலாம் பேச்சு வேணாம். இனிமேல் எப்படி இருக்கலான்றத பத்தி நீங்களே சஜஷன் கொடுங்க. அவங்க எல்லாரும் ஒரே வீட்ல தானே இருக்கீங்க. ஒரே வீடுதான். நீங்களே செவுரெல்லாம் சொல்லுங்க. நடுவுல இல்ல, இருக்கு. பேசக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து, ஏன்னா அவங்க மனசுலயும் சில சோகங்கள் இருக்கு, அதை நீங்க அது புரிஞ்சுக்கோங்க. வந்து அவங்க பர்சனல் அது. சரிங்க, இல்ல அதனுடைய வெளிப்பாடா தான் இதெல்லாம் இருக்கலாம் இல்லையா. நீங்களே கூட சஜஷன் கொடுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் வேணாங்க. என்ன பண்ணணும் அவங்க? குடிக்க கூட, நீ என்ன குடிச்சா கூட அது அவங்க இஷ்டம். குடிக்கிறது குடிக்காதெல்லாம் அவங்க இஷ்டம். நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இல்லையா, அவங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளிவரத்துக்கு நீங்க எல்லாம் உதவி செய்யலாம் இல்லையா. தாராளமா செய்யலாம். கேட்பாங்களா? குறிப்பா அவங்க ஹஸ்பண்ட் கேட்பாங்களா? ம். எங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் குடிச்சிட்டு வந்ததுக்கு நீங்க ரோட்ல உட்காந்து கத்தின்னு கிடக்குறீங்க. இல்ல, நீங்க ட்ரை பண்ணலாமே. என்ன பண்ண முடியும்? ஒரு டி அடிக்ஷன் ஒரு டாக்டரை சந்திச்சு இந்த மாதிரி இந்த பழக்கம் இருக்கு. கேட்பாங்களா? எங்க பேச்ச கேட்பாங்களா?
நீங்க கேப்பீங்களா? இது கேட்க மாட்டேன். நீ இவ்வளோ போய் பேசுன பத்தியா, இது கேட்க மாட்டேன். ரொம்ப வார்த்தை. நீங்க இட்டுன்னு போறீங்களா? நான் வரேன் மேடம். டி அடிக்ஷன் சென்டருக்கு நாங்க உங்களை அனுப்பினா நீங்க அந்த பழக்கத்துல இருந்து வெளி வரதுக்கு உதவி செய்யறோம். சரி, அது நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்களா? எடுத்துக்கிறேன் மேடம். ஆனா அவ இவ்வளோ போய் சொல்றா, அவ கூட நான் நிறைய போய் சொல்லிடுவேன். பின்னாடி மத்தவங்க கூட இட்டுன்னு போனா கூட நான் போவேன் மேடம். இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறது காரணமே அவங்க தான், நல்லதோ கெட்டதோ. சரிங்களா? நல்லது பொய் சொல்லக்கூடாது மேடம். உங்க வீட்ல நீங்க சத்தம் போட்டு தகாத வார்த்தைகளை யூஸ் பண்றதுதான் பிரச்சனை அசிங்கமாலாம் பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்கள சொன்னீங்கன்னு குறிப்பிட்டு சொல்லல. வார்த்தையே அசிங்கம் தான். எங்க கூட பேசும்போதே அசிங்கம் தான். இவ வந்து வீட்டுல அசிங்கமா பேசுவாளா? இவ சண்டை போடுற பொண்ணா? இவ தைரியமா அழுவா? கோழியானே நாளைக்கு எங்க அக்கா நீ பேசுனதில்ல? நீ பேசுனது இல்லையா? அசிங்கம் ஒரு வார்த்தை பேசுனது இல்லையா? கொஞ்சம் இருங்களேன். குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வரணும்ன்ற எண்ணம் இருக்கா? இருக்கு மேடம். உங்க வாழ்க்கை தரம் அப்புறமே கொஞ்சம் நல்லபடியா ஆகும்னு உங்களுக்கு சிந்தனை இருக்கா? சிந்தனை இருக்குது. அப்படி அதை நீங்க செஞ்சீங்கனாலே உங்களோட பிரச்சனைகள் பாதி தீந்துரும். சரி, அதுக்கு நீங்க ஒத்துழைக்கிறீங்களா? உங்க குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைக்கலாம். அவங்களோட எதிர்காலம் சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு ஆன மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அது நல்லபடியா நடக்கும். சரி மேடம். சரிங்களா? நீங்களும் உங்க தரப்புல இருந்து செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? அதை நான் சொல்லுங்க. தாராளமா செய்யறேன் மேடம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட பிரச்சனையை பெருசு பண்ணி விரோதத்தை வளர்த்துக்கிறோமே தவிர அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலான்றதை பத்தி யோசி